வாசமலரெல்லாம் ஆனாய் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே பேசப் பெரிதும் இனியாய் நீயே பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே திருவையாறு அகலாத செம்பொற்சோதி. சிற்றம்பலம். அப்பர் பெருமான் போற்றி வியந்து பாடிய திருப்பாட்டினை திருவுள்ளத்திலே கொண்டு ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வின் வாயிலாக இந்த ஓம் தொலைக்காட்சி ஊடாக உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவநேய செல்வர்கள் அடியார் பெருமக்கள் எல்லோரையும் முதற்கண் பணிந்து எல்லாம் வல்ல தில்லை கூத்த பெருமானையும் சிவகாமி தாயாரையும் குலதெய்வமாம் வேட்பெருமானையும் குலகுருநாதராம் செல்லத்துறை சுவாமிகளையும் ஈழமண்டலத்திலே எங்களுக்கெல்லாம் நல்ல ஞான வழியை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அருவ நிலையில் இருக்கக்கூடிய ஞானியர் பாதங்களை அடியேனுடைய உள்ளத்திலே இருத்தி திருவையாற்று பெருமைகளையும் மகிமைகளையும் பல காணொளிகளூடாக அடியேன் உங்களோடு பேச இறைவன் திருவருள் கூட்டியிருந்தான். அதன் தொடர்ச்சியாக இன்றைய இந்த நல்ல நாளிலே அடியவர் பெருமக்களாகிய உங்களோடு அந்த திருவையாறு பெருமானுடைய திருத்தலத்தினுடைய மகிமை, அந்த மண்ணினுடைய அரும் பெரும் சக்திகளை எல்லாம் எடுத்து கூறுவதில் மட்டிலா மகிழ்வடைகிறேன். அந்த வகையிலே அப்பர் பெருமானுடைய இந்த பாடலிலே ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, இந்த ஐம்பூதங்களுமாக நிற்கக்கூடிய பெருமான், இந்த ஓசை ஒளி எல்லாம் சகலதுமாக நிற்கக்கூடியவன் பெருமான் தான் என்பது நமக்கு தெரியும். வாசமலரெல்லாம் ஆனாய் நீ, எதனாலதான் சொல்லுவார்கள், இறைவனுக்கு சாத்துகின்ற மாலையாக இருக்கட்டும், சூடிக் கொடுக்கின்ற மலர்களாக இருக்கட்டும், அவற்றை நாங்கள் நந்தவனத்திலே இருந்து எடுக்கின்ற பொழுது மிகுந்த பக்குவத்தோடு அதனை ஆய்ந்து எடுத்து கொய்து கொண்டு அவற்றின் வாசனை எங்களுடைய மூக்கின் வழியே நுகராமல் பத்திரமாக கொண்டு இறைவன் திருத்தாளைக்கு சேர்ப்பிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் பல பேர் எப்படி பூக்களை கொய்கிறோம் என்று பார்த்தால் உண்மையிலே அது ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும். ஏதோ கண்ட பாட்டில போய் காய் பூ பிஞ்சு மொட்டு என்று எல்லாத்தோடையும் அப்படியே ஒற்றே உருவெல்லாம் உருவி கொண்டு வாரது. சில மாலைகள்ல கூட பார்த்தா இறைவனுக்கு சாத்துகின்ற பொழுது அங்கே தலைமுடி கூட இருக்கும். இதை ஆண்டவன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு மாலை கட்டி கொடுத்தன் இறைவனுக்கு, அது செய்தன் இது செய்தன் என்று நாங்க புலம்பிக் கொள்ளுவோம், தலையை போட்டு அடிச்சு கொள்ளுவோம். நாங்க செய்யறதை செய்வன திருந்த செய் என்று சொன்னார் ஔவையார். அதை திருந்த நாங்கள் செய்கிறோமா என்பதை அப்பர் பெருமானுடைய திருவையாற்று பதிகப்பாடலிலே மிக ஆழமாக நாங்கள் எங்களுடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். வாசமலர்களாக இருக்கக்கூடியவனும் பெருமான். அப்படிப்பட்ட பெருமானை இந்த மூக்கினாலே மலர்களை நாங்கள் முகர்ந்தால் பெரும் பாவம். அதனால மூக்க கூட கட்டிக்கொண்டு பெரியாழ்வார் பெருமானுக்கு பூக்கொய்கின்ற பொழுது அந்த மலர்லே இருந்து வருகின்ற வாசனையை முகர்ந்து தான் எச்சிற்படுத்தி விடக்கூடாது என்று மூக்கினை கட்டிக்கொண்டு மலர்களை கொய்து கொடுப்பாராம். எவ்வளவு பக்தி என்று பாருங்கள். அதுபோல அப்பர் பெருமான் பாடுகிறார், வாசமலரெல்லாம் ஆனாய் நீயே மலையான் மருகனாய் நின்றாய். மலையத்து அரசன்
அதாவது இமயத்து அரசன், அந்த இமவானுடைய மருமகனாக நின்றாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் இனியாய் நீயே. உன்னை பற்றி பேசுறதுக்கு நம்மால என்ன முடியும் ஐயா? எல்லாரும் நாங்கள் பெரியாக்கள் என்று பேசிக்கொள்கிறோம். ஆனால் உன்னுடைய பெருமைகளையும் அருமைகளையும் திவ்ய சரிதங்களையும் எந்த ஒரு மகரிஷியாலோ அல்லது எவ்வவர் மானுட வர்க்கம், தேவர், நரகர், கிண்ணரர், கந்தர்வர் என்று சொல்லப்படுகின்ற எந்த உயிரினங்களாலையும் உன்னை வடித்து எடுக்க முடியாத, சொற்களுக்கு கட்டுப்படாதவன். இதனாலதான் சம்பந்த பெருமான் எப்படி சொல்லுவார் என்றால், ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்கு சோதிக்க வேண்டா சுடர் விட்டுளன் எங்கள் சோதி என்று. பெருமானை நாங்கள் எந்த ஒரு உவமை கொண்டும் அவன் இப்படித்தான் என்று சொல்ல முடியாது. இப்படியே இவ்வண்ணத்தை நன்றறியோன்னா பெருமான் இப்படித்தான் இருப்பான்னு சொல்ல முடியாது என்று அருளாளர்கள் எல்லாம் இந்த திருமுறை பாடல்களிலே மிக அற்புதமாக பெருமானை சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் அறுதியிட்டு யாரும் அளக்க முடியாத பேச பெரிதும் இனியாய் நீயே. உன்னை பற்றி நாங்க பேசிக்கொண்டிருக்க இருக்க 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 பெருகிக்கொண்டே போகும். எல்லையில்லாத பெருமைகளையும் சிறப்புகளையும் கொண்டவன் பெருமான். தேச விளக்கலாம் ஆனாய் நீயே. ஆகா, என்ன அருமையான ஒரு வசனம். அகில அண்ட சராசரங்களுக்கெல்லாம் ஒளி போன்ற வடிவிலே பெருமான் இருக்கின்றான். அவன் ஒளி கிடைக்கலையண்டா ஆன்மாக்களாகிய நாங்கள் எல்லாரும் இயங்கவே முடியாது. அந்த ஒளியினாலதான் நாங்க இயங்கி கொண்டிருக்கிறோம். அவனுடைய அந்த அருட்கடாட்சம் என்கின்ற தெய்வீக ஒளியில தான் இந்த உயிரினங்களும் அண்ட சராசரங்களும் அனைத்துமே இயங்கி கொண்டிருக்கிறது. அத்தனை பிரகாசம் பொருந்திய அவனுடைய அருளொளியை பற்றி தேச விளக்கலாம் ஆனாய் நீயே, திருவையார் அகலாத செம்பொற்சோதி என்ற இத்தனை சிறப்புகளும் பொருந்திய மகிமை மிக்க பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய தலம் திருவையாற்று தலம். அடியேன் கூறவில்லை, அப்பர் சுவாமிகள் திருவையாற்று பதிகத்திலே அருளிய இந்த பாடலை கொண்டு சிறிய நாள் சொல்ல முடிகிறது. இப்படிப்பட்ட இந்த திருவையாற்றினுடைய மகிமை, அங்கே நந்தியம் பெருமான் தோற்றம் பெற்ற அந்த நந்தி பெருமானுக்கு சொந்தமான அந்த பூமியை பற்றி கடந்த பதிவுகளிலே பேசியிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைக்கு இந்த திருவையாற்று பெருமானை அங்கேயே இருந்து பாடி பணிந்து ஏத்தி ஒரு மகா புருஷராக வாழ்ந்தவர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள். இன்றைக்கு எல்லோரும் நாங்கள் ஈழ நாட்டிலே இருக்கின்ற பெரிய பெரிய இசை யாம்பவான்கள் கூட தியாகராஜ சுவாமிகளினுடைய கீர்த்தனைகளை பாடாதவர்கள் இல்லை, அவருக்கு விழா எடுக்காதவர்கள் இல்லை என்று கூறலாம். அப்படிப்பட்ட ஒரு மகா ஞானி, இசை மேதை. அது எப்படி சாத்தியமானது என்றால், இந்த ஐயாரப்பரனுடைய பேரருளினாலே கிடைத்த ஞானம். ஆண்டுதோறும் திருவையாறிலே இந்த ஸ்ரீ தியாகராய சுவாமிகளுடைய குருபூசை நாளிலே வெகு விமரிசையாக கலைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த திருவையாறை விழாக்கோலம் பூண்டு ஒரு மகோற்சவத்தை நாங்கள் எப்படி விழா எடுப்போமோ அதுபோல தியாகராய சுவாமிகளுடைய விழா அங்கே சிறப்பாக நடக்கும். காரணம் என்னவென்றால், இந்த தலத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சகல சர்வ சித்திகளையும் அருளக்கூடிய ஐயாரப்பரை நாளும் பொழுதும் தரிசித்து நல்ல ஞானவானாக வந்த இவர் இங்கே இருக்கக்கூடிய ஆட்கொண்டார் என்கின்ற பெருமான் மீது பிலகரி ராகத்திலே 2 கீர்த்தனைகளையும், இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய பஞ்சநதீஸ்வரர் மீது
அங்கே ஒரு பகுதியாக ஒரு சன்னிதானங்களாக இந்த தெய்வங்கள் அங்கே எழுந்தருள பெற்றிருக்கிறார்கள். ஒவ்வொருவர் மீதும் தனித்தனி பேரன்பு கொண்டு அவர்களிடத்திலே கொண்ட பக்தியினால் அவர்களுடைய ஆளுகைக்கும் அருளுக்கும் உட்பட்ட தியாகராய சுவாமிகள் அவர்கள் மீது தனித்தனியாக கீர்த்தனைகள் பாடுகிறார். இந்த இடத்திலே ஒன்றை சுட்டிக்காட்ட வேண்டும். இன்றைக்கு நம்மனோர் செய்கின்ற பெரும் தவறு என்னென்றால், இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமான அருளாளர்கள் பாடிய பாடல்கள், அதாவது தியாகராய சுவாமிகள் என்றால் எப்படி என்று எல்லோருக்கும் தெரியும். அவர் பாடிய பாடல்களையே கீர்த்தனைகள் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் சாதாரணமாக நாங்கள் என்ன குறைந்தவர்களா, நாங்கள் எவ்வளவு பெரியவர்கள், நாங்கள் அருணகிரிநாதருக்கு நிகரானவர்கள், நாங்கள் அப்பர் சுவாமிகளுக்கு நிகரானவர்கள், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நிகரானவர்கள் என்று தெய்வ அருளாளர்கள், அதாவது அருள் வழி நின்று ஒழுகியவர்களோடு எங்களை நிகராக ஒப்பு நோக்கி சில தவறுகளை செய்கிறோம். இறைவன் மீது பாடல்களை நாங்கள் எழுதுவதும் பாடுவதும் நல்ல விடயம். இறைவனுடைய அவன் அருளின்றி எதுவும் ஆகாது, அந்த உண்மை எமக்கு நன்கு தெரியும். அவ்வாறு அவன் அருள் கிடைக்க பெற்றாலும் நாங்கள் இந்த அடியவர் பெருமக்கள் அருளாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்னவென்றால், பெருமை என்னவென்றால் பணிவு. பணிவு என்பது சொல்லில் மட்டுமல்ல செயலிலும் இருக்க வேண்டும். எப்படி என்றால், உதாரணமாக நான் ஒரு பாடலை முருகனுக்கோ அல்லது அம்மனுக்கோ அல்லது சிவனுக்கோ, எனக்கு ஏதோ ஒரு இஷ்டமான ஒரு தெய்வத்துக்கு நாங்கள் அதை எழுதலாம். அதை அருணகிரிநாதருடைய நிலையிலே நின்று திருப்புகழ் என்றோ அல்லது திருமுறை அருட்பாடல்கள் என்றோ நாங்கள் குறிப்பிடுவது எவ்வளவு தூரம் பொருத்தமானது என்பதை சாதாரணமான மானுட நிலையிலே நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் உலகியல் சிற்றின்ப போக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இன்ப துன்பங்களிலே துவண்டு போகக்கூடியவர்கள். இன்ப துன்பங்களை எங்களால் ஈடுகொடுக்க முடியாமல் அதற்கு பிராயச்சித்தம் தேடி அலையக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியவர்கள். சிறிது எம்பெருமானுடைய கடைக்கண் பார்வை கிடைத்து சிறு முயற்சியாக ஒரு திருவருள் எங்களுக்கு கிடைக்கலாம். அப்படி கிடைக்கின்ற பொழுது அவற்றை நாம் தவறாக பயன்படுத்துவது அருளாளர்களுக்கு மட்டுமல்ல, நாங்கள் எங்களுடைய சைவ சான்றோர்கள் என்று சொல்லக்கூடிய 63 நாயன்மார்கள், தனியடியார்கள், தொகையடியார்கள் என்று அத்தனை இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமான அத்தனை பேருக்கும் நாங்கள் விஞ்சியவர்கள் என்பதை காட்டுவது போன்றதாகும் என்பது என்னுடைய அடியேனுடைய சிறியனுடைய தனிப்பட்ட கருத்து. அது ஒரு புறம் இருக்க, இவற்றை நாங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்பதே அடியேனுடைய வேண்டுகை. இவை ஒரு புறம் இருக்க, இந்த தியாகராய சுவாமிகள் ஆட்கொண்டார் மீது 2 கீர்த்தனைகளை பாடுகின்றார். பஞ்சநதீஸ்வரர் மீது கௌரி மனோகரி, அடானா, மாளவசிறி, சாரங்க ஆகிய ராகங்களிலே 4 கீர்த்தனைகளை பாடுகின்றார். அங்கே எழுந்தருளிய அறப்பெரும் செல்வியாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ தர்ம சம்வர்த்தனி அம்மன் மீது சாவேரி, தோடி, ரீதி கௌளை, மத்தியமாவதி, அடானா, யமுனா, கல்யாணி, ஆரவி ஆகிய ராகங்களிலே 9 கீர்த்தனைகளை பாடுகின்றார். அம்பாளின் மீது நவசக்திகள் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும். சிதம்பரத்திலேயும் நவசக்திகள் 9 சக்திகளை அங்கே மேலே ஆவாகனித்து அதன் அடையாளமாக அந்த பொன்னம்பலத்திலே 9 கலசங்கள் பொருத்தப்பட்டிருக்கும்.
அந்த 9 சக்திகளும் முக்கியமான அம்சங்கள். அதே போல இந்த திருவையாற்றிலே 9 சக்திகளின் வடிவமாக தர்மசம்பத்தினியை எண்ணி 9 கீர்த்தனைகளை பாடுகிறார். இப்படியே இவர் பாடிய பாடல்கள் எல்லாம் கீர்த்தனைகளாக அங்கே அந்த ஆலயத்திலே அடியவர்களாலும் சான்றோர்களாலும் பாடப்பட்டு நூலுருவிலையும் இருக்கின்றன. இவை ஒரு புறம் இருக்க, சரபோஜி மன்னனுடைய ஆட்சி காலத்திலே இந்த திருவையாறு திருத்தலத்திலே வேத பாடசாலை ஆரம்பித்து வைத்தான் மன்னன். அங்கே இந்த விடயத்தை நாங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், எங்களுக்குள்ளே தமிழ் சமஸ்கிருதம் என்று அடிபட்டு கொண்டு சாகின்றோம். ஏன் இந்த அடிபாடு என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் எம்பெருமானை வழிபாடு செய்வதற்கு நாங்கள் இந்த மொழியில தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்று யாரையும் நாங்கள் வற்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு மொழிக்கும் தனித்தன்மை உண்டு. அவரவர்க்கு ஒவ்வொரு மக்கள் பிரிவினருக்கும் அவருக்கு தெரிந்த மொழியிலே எம்பெருமானை பாடி பணிந்து உண்மையான பக்தி செலுத்தினால் அங்கே இறைவன் பேசுவான். அதற்கு உதாரணம் சரபோஜி மன்னனுடைய காலத்திலே அவன் வேத பாடசாலையை இந்த திருவையாற்று திருத்தலத்திலே ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த காலத்திலேயே, இன்றைக்குத்தான் நாங்கள் தமிழ் சமஸ்கிருதம் வந்து 21ஆம் நூற்றாண்டில் அடிபட்டு குத்துப்படுறோம். ஆறுமுகனாவலர் காலத்தில் கூட அப்படி இருக்கல. ஆறுமுகனாவலர் சமஸ்கிருதத்தில் கைதேர்ந்த ஒரு விற்பன்னர். அப்படி எத்தனையோ பெரியவர்கள், எத்தனையோ ஞானிகள், மகரிஷிகள் எல்லோரும் தமிழையும் சமஸ்கிருதத்தையும் தங்களுடைய இரு கண்களாக கொண்டு சைவத்தையும் தமிழையும் வளர்த்த வரலாறுகள் நம் மனக்கண் முன்னே கொட்டி கிடக்கின்றன. அப்படி இருக்க நமக்குள்ளே ஏன் இந்த சண்டைகள், சச்சரவுகள்? இதனால் தான் திருவையாறு திருத்தலத்திலே இந்த பாடசாலை ஆரம்பிக்கின்ற பொழுது தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் அங்குள்ள பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற நியதியை வரம்பை விதித்து அந்த கட்டுக்கோப்புடன் இசை, நாடகம், நாட்டியம், வாத்தியக்கலை போன்றவற்றை கற்பதற்கான அனைத்து வசதிகளையும் அந்த மன்னன் ஏற்படுத்தி கொடுத்தான். சிந்தித்து பாருங்கள், தமிழ் மீது மட்டும் பெற்றுக்கொண்டவனாக இருந்திருந்தால் சமஸ்கிருதத்தை புறந்தள்ளி இருப்பான். சமஸ்கிருதம் மீது மட்டும் பெற்றுக்கொண்டவனாக இருந்தால் தமிழ், அந்த எந்த வேதங்களும் இல்லாமல் அங்கே தெய்வீகமான அந்த கலைகளும் கல்வியும் வளர்ந்து வர வேண்டும் என்பதே ஒரு குறிக்கோளாக கொண்டு அந்த காலத்திலேயே அற்புதமான பணியை செய்துள்ளார். இன்று வரைக்கும் அந்த வேத பாடசாலை திருவையாற்றிலே அற்புதமாக மாணவ செல்வங்களுக்கு அந்த அரும்பணியை ஆற்றி கொண்டிருக்கிறது. இத்தகைய சிறப்பு பொருந்திய இந்த திருவையாற்றின் சிறப்பையும் மகிமையினையும் எடுத்து கூற திருவருள் தந்த இறைவனுக்கு நன்றி கூறி அமைகின்றேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம். திருச்சிற்றம்பலம்.